தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயத்த கொண்டு வந்தவர் தான் டைரக்டர் சி.எஸ். அமுதன். ஸ்பூஃப் மூவிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவுல அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா 2 மூவி எடுத்திருந்தாரு. தமிழ் படம் 1 2010லயும், தமிழ் படம் 2 2018லயும் எடுத்திருந்தாரு. இப்போ தமிழ் படம் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா சி.எஸ். அமுதன் சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த 2 பார்ட்லயுமே சிவா தான் நடிச்சிருந்தாரு. அவரோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் இந்த ஸ்பூஃப் மூவிக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா மேட்ச் ஆயிட்டாங்க. இந்த டீம் ஸ்பூஃப் மூவி எடுக்கறாங்க அப்படின்னா எந்தெந்த படத்தை கலாய்க்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வர அளவுக்கு இவங்களோட செய்கை தரமா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஐகானிக் சீன்ஸ்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ்லாம் நம்ம பயங்கரமா மனசுல வச்சிருப்போம். அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஸ்பூஃப்ல இவங்க செஞ்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சீன்ஸுமே இது எப்படியாப்பட்ட சீன்ரா, இதை இப்படி செஞ்சு விட்டுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் படம் பார்ட் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுல எந்தெந்த படத்தெல்லாம் வச்சு செய்ய போறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கு. இவங்க தமிழ் படங்களை மட்டும்தான் ஸ்பூஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல. பார்ட் 2ல பாத்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் வச்சு கலாச்சி விட்டுருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பார்ட் 3ல செம்மையான சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த படம்லாம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோட் மூவி இருக்கு, அதே மாதிரி கங்குவா இருக்கு, இந்தியன் 2 இருக்கு, தக் லைஃப் இருக்கு, பீஸ்ட், டான், அண்ணாத்த, குட் பேட் அக்லி, வேட்டையன், துணிவு, கூலின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. எப்படியோ இதெல்லாம் இந்த லிஸ்ட வச்சு பார்க்கும் போதே சம்பவங்கள் தரமாக இருக்க போகிறது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் உங்களுக்கு எந்த படத்தெல்லாம் ஸ்பூஃப் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எந்த இங்கிலீஷ் மூவி இல்லனா அனிமேவை ஸ்பூஃப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, அந்த லிஸ்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.